மகா கந்த சஷ்டி விரதம் 6 நாள் திருக்கல்யாணத்தோட 7 நாள் தானே வருது. இதுக்கு எதுக்காக 48 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். கந்தசஷ்டி விரதம் இருக்கணும்னா 6 நாள் கண்டிப்பா விரதம் இருக்கலாம். அதனால எந்த தவறுமே கிடையாது. 48 நாள் விரதம் இருக்கிறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, 48 நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டலத்தை குறிக்கும். 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளையும் அடக்கியது தான் 48 நாள் விரதம்னு சொல்லுவாங்க. இந்த கிரகங்கள், நட்சத்திரங்கள், ராசிகள் இது எல்லாமே முருகப்பெருமானுக்கு அடக்கம். அதனாலதான் 48 நாள் விரதம் இருந்த நமக்கு மிகப்பெரிய பலன்கள் தரும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தொடர்ந்து 48 நாள் நம்ம விடாம செஞ்சுட்டோம் வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பும் சரி மனசும் சரி அதுக்கு பழகிடும். அதனாலதான் நம்ம உடல் ஆரோக்கியம் பெற்று வாழ்க்கை சீராக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களால முடிந்ததுன்னா 48 நாள் தொடர்ந்து முயற்சி செய்து பாருங்க. வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கந்தசஷ்டி விரதத்தினுடைய லாங் வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்கு கீழேயே டேக் பண்ணி வைக்கிறேன்.